ஃபயர் பவர் ரேங்கிங். இது ஈஸியாக இருக்குது. அது வேர்ல்டில் எந்தெந்த கண்ட்ரியில் மிலிட்ரி பவர் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது அப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. அது எதை பேசுனீங்கன்னா குளோபல் ஃபயர் பவர் ஸ்கோர். அந்த ஸ்கோர் கால்குலேட் பண்ணுறதுக்கு 145 கண்ட்ரி ஸ்டடி பண்ணி சில ஃபேக்டர்ஸ் பார்த்துருக்காங்க. அது என்ன ஃபேக்டர்னா அந்த கண்ட்ரியோட மிலிட்ரி ஸ்ட்ரென்த் என்ன, குவாலிட்டி ஆஃப் மிலிட்ரி யூனிட்ஸு, ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி டுவர்ட்ஸ் லாஜிஸ்டிக் அண்ட் ஜியாகிரபி அண்ட் மிலிட்ரி ஃபோர்ஸ் பட்ஜெட் அலோகேஷன். இதை பேஸ் பண்ணி தான் அந்த ஸ்கோர் போட்டிருக்காங்க. அந்த ஸ்கோர் எது லீஸ்டாக இருக்கோ அதான் மோஸ்ட் பவர்ஃபுல் மிலிட்ரி பவர் கண்ட்ரிஸ் இன் த வேர்ல்டு. அதில் டாப் 10 டாப் 10 பார்க்கும்போது யூஎஸ்ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபர்ஸ்ட். அதோட பவர் ஸ்கோர் அப்படின்னு கேட்டிங்கன்னா 0.744. ஸோ 0.0744 இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்கோர். இது லீஸ்ட் ஸ்கோர். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவும் சைனாவும் ஒரே மாதிரி இருக்குது. அங்கேயும் 0.0788 அதுவும் அதே மாதிரி தான் இருக்குது. சைனாவும் 0.0788. அதுக்கடுத்து இந்தியா 4th ரேங்கில் இருக்குது. 0.1184 அந்த ரேங்கில் இருக்குது. நெக்ஸ்ட்டு சவுத் கொரியா 5th ரேங்கில் இருக்குது. இந்த சவுத் கொரியா ரேங்க் என்ன பார்த்தோம்னா 1184 அது இந்தியாவுக்கு. அதுக்கடுத்து 1286 அது சவுத் கொரியா. சவுத் கொரியாவுக்கு அடுத்து யூகே எப்படி இருக்குது அப்படின்னா 1838. அண்ட் தென் இதுக்கு அப்புறம் ஃப்ரான்ஸ் 1839. இதெல்லாம் பாயிண்டில் இருக்குது. லீஸ்டாக இருக்கிறது 10th ரேங்கில் இருக்குது இட்டாலி. இந்த இட்டாலி ரேங்க் பார்த்தீங்கன்னா 0.2164. இதுதான் டாப் 10. இதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுதான் லேட்டஸ்ட் ரிப்போர்ட் 2025.